ராஜஸ்தான் மாநிலத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக நடைபெற்று வரும் புஷ்கர் கண்காட்சியில் 1500 கிலோ எடை கொண்ட எருமை மாடு ஒட்டக நடனம் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது. ராஜஸ்தானின் புஷ்கரில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மாண்ட கலை கண்காட்சியில் ராஜஸ்தான் மாநில கலை நிகழ்ச்சிகள், கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும். முக்கியமாக ஒட்டகங்கள், குதிரைகள், கால்நடைகளின் கண்காட்சி மிகவும் புகழ்பெற்றது. கண்காட்சியில் பார்வையாளர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஹரியானாவைச் சேர்ந்த அன்மோல் என்ற எருமை மாடு ஈர்த்தது. கருகருவென திரட்சியும் வனப்புடனும் 8 வயதே நிரம்பிய அன்மோல் எருமை சுமார் 1500 கிலோ எடை கொண்டுள்ளது. சுமார் 23 கோடி ரூபாய் வரை கொடுத்து எருமையை வாங்க பலர் அணுகியும் விற்க சம்மதிக்கவில்லை என அதன் உரிமையாளர் கூறியுள்ளார். நாளொன்றிற்கு 25 லிட்டர் பால் சுரக்கும் அன்மோல் எருமைக்கு வழக்கமான தீவனங்களுடன் பழங்கள், முட்டை, சோயா உள்ளிட்ட சத்தான பொருட்களே உணவாக கொடுக்கப்படுகிறது. இதற்காக தினமும் 1500 ரூபாய் வரை செலவிடப்படுவதாக அதன் உரிமையாளர் தெரிவிக்கிறார். இதேபோல கண்காட்சியின் மற்றொரு முக்கிய ஈர்ப்பாக ஒட்டக நடனம் விளங்குகிறது. நாட்டிய பெண்களைப் போல ஒட்டகங்கள் கயிற்று கட்டிலும் தரையிலும் தாள லயத்திற்கேற்ப முன்னங்கால்களை மாற்றி மாற்றி மேலே உயர்த்தி நடனமாடியது பார்வையாளர்களை குதூகலப்படுத்தியது. இதேபோல குதிரையாட்டமும் பார்வையாளர்களின் ஆரவாரங்களுக்கு மத்தியில் உற்சாக பெருக்குடன் நடந்தது. அழகும் கம்பீரமும் ஒருங்கே பொருந்திய வெண்ணிற குதிரை மேளதாளத்திற்கு ஏற்ப நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. அதிலும் முன்னங்கால்களை கம்பீர தோணியில் மேலே உயர்த்தி தலையை அசைத்து ஆடிய நடனம் பார்வையாளர்களை மயக்கியது. கண்காட்சிக்கு வருகை தந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒட்டக ஆட்டத்தை படம் பிடித்தனர். உலகம் முழுவதும் இருந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் புஷ்கர் கண்காட்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.